உங்க விரைய செலவுகள் ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோல்குள்ள கொண்டு வந்துருவாரு. சரிங்களா? எந்தெந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே நீங்க பயந்துட்டு இருந்தீங்க. ஐயோ! இந்த விஷயத்துக்குள்ள போய் நம்ம அதாவது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துருமா? அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு பயம், அச்ச உணர்வு இருந்ததுன்னா, அது எல்லாத்தையுமே கண்டிப்பான முறையில குறைச்சிருவாரு. உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மேஷராசி மனசுல வந்து பாத்தீங்கன்னா, 1008 கவலை. 1ஆ 2ஆ 1 சொல்றதா 2 சொல்றதா எக்கச்சக்கமா இருக்குங்க எங்களுக்கு பிரச்சனை. எததான் சொல்றது லிஸ்ட் போட்டு அடுக்க முடியல. அவ்வளோ தூரம் எங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் வந்து இருக்கு. பட் இந்த டைம் நான் ஒன்னும் சும்மா சொல்லல. இந்த டைம் குரு பகவான் அவருடைய 9ஆம் பார்வையின் மூலியமாக 12ஆம் வீட்டை பார்க்கக்கூடியது அப்படின்றது மிக 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 சிறப்பான ஒரு விஷயம். உங்க தூக்கம் இம்ப்ரூவ் ஆகும். உங்க லைஃப்ல வந்து உங்களோட எண்ணங்களும் குறிக்கோளும் வந்து இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு டைம் தான் இந்த டைம் பீரியட். அடுத்து ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அக்டோபர் மாசம் வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இந்த அக்டோபர் மாசம் வரைக்கும் தான் குரு வந்து அந்த கடக ராசியில வந்து உச்சமா இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ள என்ட்ரி ஆவார். ஓகேங்களா? அது ஒரு டைம் பீரியட் வந்து என்ட்ரி ஆவாரு. திரும்பி அந்த சிம்ம ராசிலேயே அவர் வந்து இருந்து திருப்பி வக்ரமாயி மறுபடியும் கடகராசிக்கு வரும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2, 3 ஃபேஸ் வந்து இது வந்து தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கும்.